இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா போர்ட்ரானிக்ஸோட C-Konnect அடாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா இதை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் இது 800 ருபீஸ்க்கு நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த C டைப் அடாப்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட லேப்டாப்போ இல்லை நம்மளோட மொபைல், அதாவது ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருக்க மொபைல்ஸில் இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நம்மளால் டிவைசஸ் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு பாக்ஸில் வர்றப்போ ஒரே ஒரு கனெக்டர் C-Konnect இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டில் இருக்குது. இதை விட காஸ்ட்லியாகவும் இருக்குது, கம்மியாகவும் ஒரு சில பிராண்ட்ஸில் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஒரு C டைப், அதுக்கப்புறம் ஒரு HDMI, அதுக்கப்புறம் ஒரு USB 3.0 இருக்குது. அதுக்கப்புறம் அதர் எண்டில் பார்த்தோம்னா ஒரே ஒரு USB C டைப் ஜாக் இருக்குது. ஸோ இப்போ இந்த USB-C நம்மளோட மொபைலோ இல்லை நம்மளோட லேப்டாப்போ, அதாவது மேக் டிவைசஸ் இல்லை விண்டோஸ் டிவைசஸ் இல்லை ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் எதில் கனெக்ட் பண்ணினாலும் நம்மளால் இதில் ஒரே நேரத்தில் மல்டிபிள் டிவைசஸ், அதாவது ஒரு HDMI அவுட் அதே நேரத்தில் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ எது வேணாலுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிவைசஸ் வேணாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைலில் இதை கனெக்ட் பண்ணின உடனே பார்த்தோம்னா நமக்கு USB கனெக்ட் ஆகிருக்க மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வருது. ஸோ இப்போ நம்ம பவர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பவரை கனெக்ட் பண்ணதையும் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நார்மலாக, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே அப்படியே அஸ் யூஷுவல் என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட மொபைலோட ஸ்க்ரீனை அப்படியே நம்மளோட டிவிக்கோ இல்லை நம்மளோட மானிட்டருக்கோ எதுக்கு வேணாலுமே இந்த C-Konnect அடாப்டரை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதாவது இது ஓரளவுக்கு, அதாவது 20,000 இல்லை 25,000க்கு மேலே இருக்கிற மொபைல்ஸில், அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த C-Konnectல பார்த்தோம்னா பவர் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம HDMI கனெக்ட் பண்ண உடனே நம்மளோட ஸ்க்ரீன் ரேஷியோ அஸ் யூஷுவல் என்ன மானிட்டரோ இல்லை டிவியோ எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட டிஸ்பிளே ரேஷியோவுக்கு மாறிடுச்சு. ஸோ இன்கேஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளோட சைடில் இருக்க டாகில் கிளிக் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 2 டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, அதாவது 2 இன்டர்ஃபேஸை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு HDMI. இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக USB மவுஸ் இல்லை USB ஹப் இல்லை பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ, கீபோர்டு எது வேணாலும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒயர்டு USB மவுஸை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணோம்னா பார்த்தோம்னா USB மவுஸ் அதாவது வந்துருச்சு டிஸ்பிளேயில். ஸோ ஸ்க்ரீனையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரீனை அப்படியே மானிட்டரில் நம்மளால் அவுட்புட்டாகவும் பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம்னா மொபைலோட ஸ்க்ரீனை டைரெக்டாக அவுட்புட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா அப்படியே மொபைலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே அப்ளிகேஷன் டைரெக்டாக ஸ்க்ரீன் மிரர் ஆகும். ஸோ இது பார்த்தோம்னா இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம மொபைலை அஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தனியாக நம்ம மவுஸை கனெக்ட் பண்ணி நம்ம அனதர் டிவைஸாக, அதாவது செகண்டரி டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதாவது டாக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம கேம் விளையாடுறதே ஃபுல் HD அவுட்புட்டில் வரும், அதாவது 1080 இல்லை வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் அவுட்புட் வரும். இப்போ கேம் நம்ம வந்து விளையாடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தோம்னா இது வந்து செகண்டரி அவுட்புட், அதாவது நம்ம மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறோமோ வராது, ஆனால் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் நம்மளோட மானிட்டரில் வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணுறதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு கீபோர்டு நம்மளோட மொபைலில் வரும். அப்படி இல்லைனாலும் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த C-Konnectை யூஸ் பண்ணி இன்னும் நிறையா இது பண்ணலாம். பட் இதெல்லாம் வேணுன்றப்போ இன்னும் அவங்க மொபைல் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட C டைப் உள்ள மாதிரி லேப்டாப்போ இல்லை டிவைசஸோ இருந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.